நீங்க முதல்ல உங்க ஆராய்ச்சியெல்லாம் நிறுத்திட்டு சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஐயோ, கையாளதுக்கு சாப்பிடுற ஃபோக்கஸ் ஸ்பூன் கொடுத்துருக்காங்கல்ல. ஐயோ ஐயோ, என்ன? நான் கூட இது இடியாப்பம் நினைச்சிட்டு இருந்தேன். இது சேமியா உப்புமா முத்து மாமா. அதான் இவ்ளோ நீள நீளமா இருக்கு. சேமியாவை உடைக்காம முழுசு முழுசா போட்டிருக்காங்க. இத உடைச்சு போட்டிருந்தா கையிலேயே அள்ளி சாப்பிட முடியும். இவ்ளோ நீளமா போட்டா என்னதான் பண்றது? இரு முத்து மாமா, நான் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்துடுறேன். அங்க பாரு. ஏன் சிரிக்கிறீங்க? அக்கா விடுங்கக்கா, எங்களதான் அந்த காட்டு காட்டுறீங்க, அவங்களையாவது விட்டு வைங்க, பாவங்கா. உன்னை கூட்டிட்டு வந்ததே தப்புமா. முதல்ல அது சாப்பிட பழகிக்கோ, அப்பா உனக்கு சொல்லி தருவாரு. போ ருத்ரா, அதெல்லாம் எனக்கு தெரியும். சாப்பிடறதுக்கு கூடவா சொல்லி தருவாங்க? ஐயோ அண்ணி, நூடுல்ஸ் போய் இடியாப்பம் சேமியான்னு சொன்னா அப்புறம் இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. சரி 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 சரி, யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். இவங்க என்னோட மனைவி வெண்ணிலா. வணக்கம். அது என்னோட தங்கச்சி ஜனனி. ஹாய். அவரோட சின்ன மாப்பிள்ள கௌதம். ஹலோ. ஹாய் ஹாய் ஹலோ. பெரிய மாப்பிள்ள அழகப்பன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இவன் என்னோட தம்பி கார்த்திக். ஐயோ, ரொம்ப முக்கியமான ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேனே. என் பொண்ணு ருத்ரா குட்டி. ஹாய் ஹாய். வணக்கம். கம், திஸ் இஸ் மை வைஃப். நாங்கெல்லாம் வேற வேற ஊர்ல இருக்கோம். வெரி சாரி, உங்களோட கல்யாணத்துக்கு எங்களால வர முடியல. எனிவே கங்க்ராட்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. மச்சி, இவங்க என் வைஃப் ரேணு. வணக்கம். என்ன நீ எங்க ஊர் பக்கமே வர மாட்டேங்கிற? வரணும் தான் பாக்குறேன், வேலை. நீ வர வேண்டியதுடா. கண்டிப்பா வரேன். முடிஞ்சா வரும்போது என் வைஃபையும் கூட்டிட்டு வரேன். ஹாய். ஹாய். ஜனனி, என்ன இவங்க ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம கட்டி பிடிச்சுக்கிறாங்க? அண்ணி, அது கட்டி பிடிக்கிறது இல்ல, மரியாதையா வாழ்த்து சொல்றது. சின்னதா ஹலோ சொல்லிக்கிற மாதிரி, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இது கல்ச்சர் அண்ணி. அன்புல லேசா அனுச்சுக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? என்ன கல்ச்சரும்? அவங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க, அதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாரும் கோயம்புத்தூர்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படிச்சோம். இப்போ பல வருஷம் கழிச்சு எல்லாருமே அவங்கவங்க குடும்பத்தோட இப்போ மீட் பண்ணிருக்கோம். இந்த சந்திப்பு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான சந்திப்பா இருக்கும்னு சொல்லலாம். இத்தனை வருஷங்கள்ல எத்தனையோ மாற்றங்கள் நமக்குள்ள நடந்திருக்கு. ஆனா முத்தரசன் மட்டும் அப்ப பார்த்த மாதிரியே இன்னமும் ஜம்முன்னு இருக்கான். அவன மாதிரியே அவனுடைய மனைவியும் அவனுக்கு பொருத்தமானவங்களா இருக்காங்க. அதுவும் இந்த ஊரை சேர்ந்தவங்களா அமைஞ்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒன்னா படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பல வருஷங்களுக்கு அப்புறமா ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. இப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கின்ற நிகழ்வு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு. அந்த சந்தோஷத்தை இன்னும் இனிமையாக்க ஒரு சில போட்டிகள் இங்க நடக்க போகுது. வழக்கமா போட்டினாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். அதுலயும் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல ஒரு போட்டி நடக்க போகுதுன்னா ரொம்ப சுவாரஸ்யமா தானே இருக்க போகுது. அதே மாதிரி ஜோடி பொருத்தத்தை வச்சு இந்த போட்டியை நடத்த போறோம். அதாவது ஃபிளேம்ஸ் அப்படின்ற கேமை நான் கண்டக்ட் பண்ண போறேன். சோ அதுல வர ஜோடிகளோட மதிப்பெண்களை அடிப்படையா வச்சு வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். அதுக்கப்புறம்
இன்னும் நடக்க போற எல்லா போட்டிகளோட மதிப்பெண்களை அடிப்படையா வச்சு எந்த ஜோடி அதிக மதிப்பெண் பெறாங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு வழங்கப்படும். சரி, இப்ப நம்ம கேமுக்குள்ள போலாமா? எல்லாருக்கும் போர்டு நல்லா தெரியுதுல? இந்த ஃப்ளேம்ஸ்ன்ற வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது எஃப்ன்ற லெட்டருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற அர்த்தம், எல்லுக்கு லவ், ஏனா அஃபெக்ஷன், எம்னா மேரேஜ், ஈனா எனிமி, கடைசியில இருக்க எஸ்ஸுக்கு சிஸ்டர்னு அர்த்தம். ஓகே, முதல்ல வர போற ஜோடி யாருன்னு பாத்துருவோமா? பிரதர், நீங்க கூட்டிட்டு வாங்க உங்க வைஃபை. பிரதர், உங்க பேர் சொல்லுங்க. பிரேம், ஷீலா. ஓகே, உங்க ரெண்டு பேருக்கு இப்ப ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்துருவோமா? பாத்துரலாம். பிரேம், ஷீலா. ஸ்பெல்லிங் தானே சார்? இது ஃபன் கேம் தான், ரெண்டு பேரும் சீரியஸா எடுத்துக்க கூடாது. ஓகேவா? எல்லாரும் கேட்டுங்க, யாரும் சீரியஸா எடுத்துக்க கூடாது, சண்டை போட கூடாது. ஓகே, கேட்டுக்கங்க. இந்த ரெண்டு நேம்லயும் ஒத்து போற லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம அடிச்சிடலாம். சோ இந்த ரெண்டு பேர்லயும் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் ஒத்து போகுதுன்னா இ. சோ மிச்சம் இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் கூட்டினீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 டோட்டலா 8 வருது. சோ இந்த 8 லெட்டர்ஸ்க்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்துருவோமா? 1 2 3 4 5 6 7 8. அச்சச்சோ, எல் லவ் போச்சு. ரெண்டு எழுத்து தான், ஏ எஸ், அதாவது அஃபெக்ஷனா சிஸ்டரா, அதையும் பாத்துருவோம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8. ஏய், சிஸ்டரும் போச்சு, ஒன்லி அஃபெக்ஷன். சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ். நீங்க போங்க. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போற ஜோடி, உங்க பேரு? ராகுல், ரேணு. உங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்துருவோமா? ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, அடுத்ததா நாம பார்க்க போற ஜோடி, உங்க பேரு? பவன், விஷாலினி. ஓகே, உங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்துடலாமா? பாத்துரலாம். ஓகே, எல்லுன்னு வந்திருக்கு, லவ்னு வந்திருக்கு. சூப்பர், கங்க்ராட்ஸ். ஓகே, அடுத்த ஜோடி, உங்க பேர் சார்? புவனேஷ், மேனகா. ஓகே, ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்துருவோமா? பாத்துரலாம். அச்சச்சோ, எனிமீஸ்னு வந்துருச்சே. ஐயோ, இங்க வச்சு அடிக்காதீங்க, அப்படி கீழே கொண்டு போய் நல்லா அடிங்க. ஓகே, அடுத்த ஜோடி சார், உங்க பேரு? ரோஷன், விஜயலட்சுமி. சூப்பர், ஃப்ளேம்ஸ் பாத்துருவோம். ஓகே, அச்சச்சோ, சிஸ்டர்னு வந்துருச்சே. ஐயோ. ஓகே, இன்னைக்கு கடைசியா நம்ம பார்க்க போற ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தரசன் அண்ட் வெண்ணிலா. மேல வாங்க. ஓகே, உங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம்ஸ் பாத்துடலாமாண்ணா? பாத்துடலாமே. ஓகே, டன்.
முழு எபிசோடையும் ஜி5ல் காணுங்கள்.